இந்திய நேரப்படி நேற்றிரவு 9:57 மணிக்கு தொடங்கி நள்ளிரவு 1:27 மணி வரை அரிய முழு சந்திர கிரகணம் நீடித்தது. இதனை பொதுமக்கள் தொலைநோக்கி மூலமும் வெறும் கண்களாலும் கண்டுகளித்தனர். சந்திர கிரகணமாக தென்பட்ட இந்த நிகழ்வின் போது சூரியனின் ஒளிச்சிதறல் காரணமாக நிலவு சிவப்பு நிறத்தில் காணப்பட்டது. இனி அடுத்த சந்திர கிரகணம் 2028ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி நிகழும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்திர கிரகணத்தை ஒட்டி சென்னையில் இளஞ்சிவப்பு நிறத்தில் தோன்றிய நிலவை காண 10 இடங்களில் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள பிர்லா கோளரங்கில் தொலைநோக்கி மூலமாக சிவப்பு நிறத்தில் காட்சியளித்த நிலவை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வயது வித்தியாசமின்றி ஏராளமானோர் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். நான் டெலிஸ்கோப்ல பார்த்து பிளட் மூனை பார்த்தேன். அதான் செம்மையா இருந்தது. எர்த்தோட ஷேடோ அப்படியே மூனோட மறையிற ஒரு ஸ்டேஜுமே அவங்க எங்களுக்கு காட்டினாங்க. அப்படியே ஸ்லோவா அது பிளாக் ஆகி அப்படியே ரெட் மூனா வர வியூ ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் டெலிஸ்கோப்ல பார்க்கும்போது ரொம்ப கிளாரிட்டியா தெரிஞ்சது. திருநெல்வேலி அடுத்த கொக்கிரகுளம் அறிவியல் மையத்தில் ஏராளமான மாணவ மாணவிகளும் பொதுமக்களும் தொலைநோக்கி மூலமாக சந்திர கிரகணத்தை வியப்புடன் பார்த்து ரசித்தனர். நாங்கள் இன்னைக்கு லூனார் எக்லிப்ஸ் பார்த்தோம். ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. மூணை பார்த்தேன், சும்மாவும் பார்த்தேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா இருந்துச்சு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் சந்திர கிரகணத்தை காண தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்பில் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் ஏராளமான பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் தொலைநோக்கி மூலமாக சிவப்பு நிலவை கண்டு மகிழ்ந்தனர். ஸோ டெலிஸ்கோப்ல பார்க்கறதுக்கு மூணு செம்மையா இருந்துச்சு. நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது தான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் நான் இது பார்க்கறது. ரொம்ப அழகா இருந்துச்சு. தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய வரும்படி லண்டனில் வசிக்கக்கூடிய வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். லண்டனில் நடைபெற்ற மாபெரும் தமிழ் கனவு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசியவர் நம்மை பிரிக்கக்கூடிய நிகழ்வுகளை மறந்து இணைக்கக்கூடிய நிகழ்வுகளை நினைக்க வேண்டும் என்றார். தமிழர்கள் அறிவியல் சிறந்தவர்கள், கடுமையான உழைப்பாளிகள்னு நீங்க எல்லோரும் இந்த அயலகம் நிரூபிச்சுட்டு இருக்கிறீங்க. ஜெர்மனி இங்கிலாந்து சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று காலை சென்னை திரும்புகிறார். முதலீடுகளை ஈர்த்தது குறித்து சென்னை விமான நிலையத்தில் நடைபெறவுள்ள செய்தியாளர் சந்திப்பில் விவரிக்க உள்ளார். இதனிடையே இந்த பயணம் குறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் அளவில்லா அன்பு பொழிந்த உள்ளங்களின் எண்ணிலடங்கா நினைவுகளுடன் தாயகம் திரும்புவதாக குறிப்பிட்டுள்ளார். இத்தனை நாட்களாக தங்களின் சகோதரனாக தன்னை கவனித்துக் கொண்ட புலம்பெயர் தமிழர்களுக்கு அன்பை நன்றியாக செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். அதிமுகவை பலர் முடக்க நினைப்பதாக கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் நடைபெற்ற பரப்புரையில் பேசியவர் எந்த கொம்பனாலும் அதிமுகவை முடக்க முடியாது என்றார். எவ்வளவோ பேர் முடக்க பாக்குறாங்க. அத்தனையும் உங்கள் துணையோடு தாவடுபடி ஆக்கிட்டு இருக்கிறோம். இது தொண்டர் இருந்த கட்சி, உயிரோட்டம் உள்ள கட்சி. எந்த கொம்பனாலும் உடைக்க முடியாது. அதிமுகவின் கட்சி பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் திடீர் பயணமாக இன்று டெல்லி செல்ல உள்ளார். கோவை விமான நிலையத்திலிருந்து காலை 8:50 மணிக்கு புறப்படக்கூடிய விமானத்தில் அவர் டெல்லிக்கு புறப்படுகிறார். டெல்லியில் பாஜக மூத்த தலைவர்களை சந்தித்து செங்கோட்டையன் ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் முயற்சிகளுக்கு முழு ஆதரவு அளிப்பதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தேனியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சமரச பேச்சுவார்த்தை நடத்துவேன் என்று கூறிய நயினார் நாகேந்திரனின் நல்ல மனதுக்கு வாழ்த்து தெரிவிப்பதாக கூறினார். அண்ணன் செங்கோட்டையனுடைய முயற்சிக்கு முழு ஆதரவு, என்னுடைய ஆதரவு இருக்கிறது என்று தெரிவித்துள்ளேன். அவர் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். உங்கள்கிட்ட சம்பந்தமா ஏதோ பேசியிருக்காரு. இந்த 10 நாள் அவகாசம் சொல்லியிருக்கார். 10 நாள் முடிந்த பின்னால் அனைவரையும் கூட்டு அழைத்து பேசுவார் என்று நினைக்கிறேன். நீங்க அவரை போய் சந்தித்து அவருக்கு உறுதியாக சந்திப்பேன்.
தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து தாங்கள் வெளியேறியதற்கு தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனே காரணம் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் செய்தியாளரிடம் பேசிய அவர் அண்ணாமலை நடுநிலையோடு செயல்பட்டதாகவும் தெரிவித்தார். அவர் பாஜகவின் மாநில தலைவராக அந்த கட்சிக்கு நல்லது எது என்பதை அவர் செயல்படுத்துவதாக தெரியவில்லை. நாங்கள் வெளியேறதுக்கு முக்கிய காரணமே அவருடைய செயல்பாடுகள், அவருடைய மனநிலை. அதான் சொல்றேன், ஓபிஎஸ்க்காக இவர் எதுக்கு பேசணும்னு கேட்கிறாரு. அப்பவே தெரியலையா அவருடைய மனநிலை என்ன என்பது? ஓபிஎஸ்க்காக நான் பேசாம யார் பேச முடியும்? நாங்க 2 பேரும் ஒன்றாக செயல்படுவேன் என்று சொல்லியிருக்கோம். இன்றைக்கு ஓபிஎஸ் நானும் ஒன்னாதான் இந்த கூட்டணிக்கு போனோம். எனக்காக தேனி தொகுதியை விட்டு கொடுத்த ஒரு ஓபிஎஸ் செல்வம். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை நயினார் நாகேந்திரன் அவமானப்படுத்திவிட்டதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். மானாமதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். பொய்யாக என்னிடம் வந்து கேட்டிருந்தால் நான் செய்திருப்பேன் சொல்றாரு. அது அகம்பாவம் தானே, ஆணவம் தானே. நீங்க பாஜகவோட மாநில தலைவர் தான், எங்களுக்கு என்ன சார்? ஓபிஎஸ்க்கு என்ன? ஓபிஎஸ் அதெல்லாம் வெளியிடுற அளவுக்கு அநாகரிகமானவர் அல்ல. இவர் நான் பொய் சொன்னதை அவர் எடுத்து வெளில விட்டார். அவருக்கு அநீதி நடந்திருக்கிறது, அவர் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார். உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பித்தவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னை திருவேற்காட்டில் திமுக நிர்வாகியின் இல்ல திருமண விழாவில் பங்கேற்று பேசிய அவர் தமிழ்நாட்டில் 1,20,00,000 பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுவதாகவும் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்றும் கூறினார். தமிழ்நாட்டில் 125 தொகுதிகளை இலக்காக கொண்டு காங்கிரஸ் கட்சி பணியாற்றும் என அக்கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் கிறிஸ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். தமிழக காங்கிரஸ் கமிட்டி சார்பில் பாளையங்கோட்டையில் நடைபெற்ற மாநில மாநாட்டில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். All of us have decided that we will focus the coming assembly election for at least 125 assembly segments. சென்னை டிஜிபி அலுவலக வாசலில் விசிக நிர்வாகிகளை தாக்கிய வழக்கில் புரட்சி தமிழகம் கட்சித் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி கைது செய்யப்பட்டார். விசிக நிர்வாகி திலீபன் அளித்த புகாரின் அடிப்படையில் ஆபாசமாக பேசுதல், தாக்குதல் நடத்துதல், கொடுங்காயம் ஏற்படுத்துதல் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் ஏர்போர்ட் மூர்த்தி மீது மெரினா காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் ஏர்போர்ட் மூர்த்தியை காவல்துறையினர் கைது செய்தனர். ஈரோடு மூலப்பாளையம் பகுதியில் பக்கத்து வீட்டில் 40 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை திருடிய தம்பதி கைது செய்யப்பட்டனர். ஆனந்த் என்பவரின் வீட்டு பீரோவில் இருந்து 40 லட்சம் ரூபாய் ரொக்கம் மாயமானது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்த போது பக்கத்து வீட்டில் வசிக்கக்கூடிய மோகன்குமார், வள்ளி தம்பதி அவ்வப்போது ஆனந்த் வீட்டிற்கு வந்து சென்றது தெரியவந்தது. அவர்களிடம் விசாரணை நடத்தியதில் ஆனந்த் குடும்பத்தினருக்கு உதவுவது போல் பணத்தை திருடியதை ஒப்புக்கொண்டனர். தொடர் விடுமுறையை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குடும்பமாக குவிந்தனர். அண்டை மாநிலங்களிலிருந்து பலர் வருகை தந்து மிதமாக கொட்டும் அருவி நீரில் நீண்ட நேரம் குளித்து மகிழ்ந்தனர். பூங்கா, நீச்சல் குளம் போன்ற பகுதிகளில் சிறுவர்கள் ஆட்டம் போட்டு உற்சாகம் அடைந்தனர்.